ஏடிஎம்கே நடத்தினா உங்ககிட்ட வரலாம். அது ஏடிஎம்கே கிடையாது, மோடி எம்கே. இப்ப அதிமுகவும் பாஜகவும் வேறு வேறு கட்சிங்கிறது தவறான கருத்தா இருக்கு. இது என்ன கூட்டணி தர்மத்துல வரும்? எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இருக்கிற போது எடப்பாடியோடு முரண்பட்டு வருகிற ஒருவரை சந்திப்பதற்கு எதுக்கு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாரு? எடப்பாடியை மிரட்டுவதற்கு ஏன் ஒரு துருப்பு சீட்டாக இவரை ஏன் இன்னொரு சர்க்கஸ் சிங்கத்தை ஏன் நம்ம ரெடி பண்ணக்கூடாது? அப்ப யாரெல்லாம் முரண்பட்டு இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஒரு கருவியாக மாற்றி எடப்பாடி பழனிசாமியை ஒரு டம்மி பீஸா மாற்றணும். பாஜக தான் ஒரு வலிமையான சக்தி, எங்களுக்கு கீழே இருந்தா தான் நீங்க இருக்க முடியும், இல்லாட்டா உங்க கட்சி ஒண்ணுமே இல்லாம போயிடும், நீ வெளியில இருக்கணுமா ஜெயில இருக்கணுமாங்கிறத இரட்டை வேடத்திலே பாஜக நடிக்கும் பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி இதை தொடர்ந்து அனுமதிப்பாரா? கடைசியில கவுத்து விடுறதுக்கான வேலையை செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயங்க மாட்டாரு. அவருடைய கடந்த கால அரசியல் வரலாறு அவரை உருவாக்கியவர்களை அத்தனை பேரையுமே உருக்குலைச்சிட்டு நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். ஹரித்வார் போறதா சொல்லிட்டு போன செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியில அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஆமா நான் பார்த்தேன், பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒன்றிணைப்புக்கான விஷயத்துக்காக நான் அதிமுக ஒன்றிணைப்புக்காக விஷயமா மீட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் பேசப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதிமுக ரெண்டுபடும். இது ஜோசியம் கிடையாது. ஒன்றுபடணும்னு சொன்னாலே அது ஒன்றா இல்லைன்னு தானே, அந்த கட்சி ஒன்றா இல்லைன்னு தானே அர்த்தம். எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மாதிரியே போய் சொல்லிட்டு போறாரு. ஹரித்வாருக்கு போறேன், அங்கே ராமர் கோயிலுக்கு போகிறேன். நான் ஒரு ஆள்கிட்ட விசாரித்தேன், ஹரித்வாருக்கு போகிற ஆள்கிட்ட, அங்கே ராமர் கோயிலே கிடையாது, சிவன் கோயில் தான் இருக்கு. அப்போ ராமர் இல்லாத ராமரை அங்கே தேடி போகிற. ராமர் கோயிலுக்கு போகணும்னா ராமேஸ்வரத்துக்கே போயிருக்கலாம். ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி தர்றதுக்கு எடப்பாடி ஆதரவாளர்கள் கூட தயாராக இருப்பாங்க. அப்போ ஏற்காடு எக்ஸ்பிரஸுக்கு ரயில் டயத்துக்கு வர்றது இல்லைங்கிறத ரொம்ப நாள் மனசில் தேக்கி வச்சுருந்து நீண்ட நாளாக பொத்தி வச்சுருந்த ஒரு ஆசையை ரயில்வே மினிஸ்டரை பார்த்தோன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவர் போனாரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது கேட்கிறவங்க இருக்கு பேலா இருந்தா கேழ்வரகுல நெய் வடியுமா இல்லை, அது மாதிரி புறப்பட்டு போகும்போதே தெரியும் அவர் எதுக்காக போறாருன்னு. போனோன்னா போற வழியில எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சுங்கிறாரு. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகாம அவர் புறப்படவே மாட்டாரு. அவருக்கு என்னன்னா, எடப்பாடிக்கு யார் ஓனர்னு எனக்கு தெரியும், அந்த ஓனர்கிட்ட தான் நானும் வேலை பார்க்குறேன், நீ என்ன எனக்கு பாஸா இருக்கிறது? நீ வேட்பாளரா இல்லையான்னு முடிவு எடுக்கிற இடத்துல பாஜக இருக்கு. அப்போ நான் பாஜகவுக்கு நான் போறேன். இப்போ பாஜகவோட தேசிய தலைமைக்கு நான் பார்க்க போறேன். அதிமுக நடத்தினா உங்ககிட்ட வரலாம், அமித்ஷா திமுக. ஏடிஎம்கே நடத்தினா உங்ககிட்ட வரலாம், அது ஏடிஎம்கே கிடையாது, மோடி எம்கே. அப்போ கட்சி மேலிடம் யாரும் அதானே. நான் என்ன சொல்றேன்னா, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எம்ஜிஆர் எந்த சூழல்ல பேர் வச்சார் நமக்கு தெரியல. அவர் மாநில கட்சின்னு தான் நான்லாம் நம்பிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமா. அது எவ்வளவு தவறானது. அது ஒரு தேசிய கட்சியா மாறிடுச்சு அதிமுக. ஏன்னா நீங்க தேசிய கட்சி நடத்துறவங்க பூராமே நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த காலத்துல காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா பூரா பேரும் டெல்லியில போய் முகாமிட்டு இருப்பாங்க மாநில தலைவர் பதவியை கைப்பற்றணுங்கிறதுக்கு. அது வாழப்பாடி ராமமூர்த்தி காலத்துல பெரிய சண்டை நடக்கும், யார் தலைவராக வர்றது அப்படின்னு ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அப்போ எல்லா காலத்துலையும். அதே மாதிரி நீங்கள் பாஜக தலைமையை கைப்பற்றுறதுல, மாநில தலைமையை கைப்பற்றுறதுல எல்லா முடிவுமே அங்கே தான் எடுப்பாங்க. அண்ணாமலையா நேராக அமித்ஷா போய் பார்ப்பாரு. அவங்க பார்க்கறதுல ஒரே கட்சி அப்படின்னு நம்ம நினைச்சோம். இப்போ அதிமுகவும் பாஜகவும் வேறு வேறு கட்சிங்கிறது தவறான கருத்தா இருக்கு. இந்த ஆன்மீகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணும் பாங்கல்ல, அது மாதிரி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அதிமுகவும் பாஜகவும் ஒன்று, இது அறியாம இருந்தா ஒரு லாரி மண்ணு அப்படிங்கிற மாதிரி போட்டு கொண்டு வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதனால நான் ஓனரை பார்க்க போறேன், நீ என்ன நீ நீக்கிறது? நீ கட்சிக்கு ஒரு மேலிட பார்வையாளர் பொறுப்பாளராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கட்சிக்கு யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை மேலிடம் முடிவு செய்யட்டாங்கல்ல, அந்த மேலிடத்தை பார்க்கறதுக்காக செங்கோட்டையன் ஹரித்வாருக்கு போறேன் அப்படிங்கிற பேர்ல போய் பார்த்து விட்டார். ரைட் சார். இப்போ இந்த விஷயத்த எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக ரசிக்க மாட்டார். ஆல்ரெடி இவர் அவருக்கு கெடு விதிச்சது, ஒன்றுபடணும்னு சொன்ன விஷயத்தை அவர் ரசிக்கல. ரெண்டாவது சரி அதுக்காக நடவடிக்கை எடுத்துட்டார் இவர் மீது.
உடனே வந்து இவர் டெல்லிக்கு போயிருக்காரு, அமித்ஷா பார்க்குறாரு அப்படின்னா இதை இபிஎஸ் எப்படி ரசிப்பாரு? நாளைக்கு இது எப்படி கூட்டணி வந்து சப்போஸ் இதை நோக்கி தான் நகராருன்னா திரும்ப இந்த விஷயத்தில் அதிமுக உள்விவகாரத்தில் அமித்ஷாவோ யாரோ தலையிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு கூட்டணி உடைக்கக்கூடிய இடத்துல தள்ளப்படுவார் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இப்போ அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, செங்கோட்டையன் வந்து ஓரங்கட்டப்பட்டு நீண்ட காலமாகிவிட்டார். பல வருடங்களே ஆயிடுச்சு. அவர் பொறுத்து பார்த்து அவர் கட்சிக்கு வந்து அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் மாதிரி பொறுப்புகளில் இருந்துக்கிட்டு, சட்டமன்ற உறுப்பினர் எல்லாமே இருந்துக்கிட்டே அவரால் எதையுமே செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு கட்டம் அவருக்கு வந்துருச்சு. 9 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவர் இப்போ வந்து ஒரு லெட்ரு கொடுக்குறான்னு வச்சுங்க, ஈரோடு மேற்கு மாவட்டத்துக்கு வந்து இளைஞர் அணிக்கு இவரை பொறுப்பாளராக போடுறேன், மாணவர் அணிக்கு ஒரு ஆளை பொறுப்பாக போடுறேன்னு மாவட்ட செயலாளர் கடிதம் கொடுத்தா தலைமை அங்கீகரித்து அதை அறிவிப்பாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, அங்கீகரித்து கடிதம் கொடுப்பாங்க. இவர் பரிந்துரை பண்ற ஆளுக்கு எதிரான ஆள் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள தான் போஸ்டிங்ல போடுறது. அப்ப இந்த பிரச்சனையை முதல் கட்டமாக உருவாக்கியது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். இவர் முரண்பட்டார் நம்ம முதல் கட்டமா சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்கு முதலமைச்சராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பு 2 முறை வந்திருக்கிறது. 2 முறையுமே நான் தவிர்த்தேன்னு அவர் சொல்றாரு. நமக்கு கூவாத்தூர் கன்ஃபார்மாக தெரியும், இவர் வந்து அதில் அந்த ரன்னிங் ரேஸில் இவரும் ஒரு ஆளாக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இவரால் ஏலம் எடுக்க முடியல கூவாத்தூர்லங்கிறதுனால, ஏலம் எடுக்கக்கூடிய தகுதி மிக்க ஒருத்தர் பெரிய கான்ட்ராக்டர் வந்து எடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாருங்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். அப்போ இவர் வந்து தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு செய்கிறார்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் புறக்கணிக்கப்பட்டார். புறக்கணிப்பை புரிந்து கொண்டது பாஜக. ஏன் கொங்கு மண்டலத்திலே ஒரு மாற்று தலைமையை நம்ம உருவாக்கக்கூடாது? எடப்பாடியை மிரட்டுவதற்கு ஏன் ஒரு துருப்பு சீட்டாக இவரை ஏன் வந்து இன்னொரு சர்க்கஸ் சிங்கத்தை ஏன் நம்ம ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மாற்று தலைமையை உருவாக்கணும், வேறொரு ஆளை நம்ம கையில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ். நீங்கள் வந்து எங்கேயாவது வேட்புமனு தாக்கல் பண்ண போனீங்கன்னா ஒருவேளை அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் ஒரு டம்மி வேட்பாளர்னு ஒரு ஆளை போட்டுருப்பாங்க. அப்படி ஒரு டம்மி வேட்பாளராகத்தான் இப்போ பாஜக வந்து இவரை பயன்படுத்திக்கிட்டு. இல்லை சார், இப்போ ஏற்கனவே வந்து செங்கோட்டையனை இபிஎஸ்க்கு எதிராக பாஜக யூஸ் பண்ணாங்க, பயன்படுத்தினா அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவருக்கு வந்து ஆல்ரெடி அவருக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கிடச்சிச்சு, தனிப்பட்ட முறையிலலாம் போய் பார்த்தாரெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனால் தனக்கு எதிராக வேறு யாரையும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சரி அவர் கூட்டணிக்கு போயிட்டு அந்த விஷயம் முடிக்கப்பட்டது அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. திரும்பவும் ஏன் செங்கோட்டை சப்ஜெக்ட் மறுபடியும் ஏன் வந்து லைம்லைட்டுக்கு வருது, திரும்ப அந்த கான்ட்ரவர்சி பேசப்படுது? அதாவது திமுக கூட்டணியில் மதிமுக இருக்கிறது. இப்போ மதிமுகவிலிருந்து அதிருப்தியாளர்கள் என்று ஒரு கூட்டம், சிவகங்கை மாவட்ட செயலாளர் இருந்த புலவர் செவந்தியப்பன்லேருந்து திருப்பூர் துரைசாமியிலேருந்து முரண்பட்டவர்கள் ஒரு கூட்டம். அவங்க எல்லாருமே திமுகவில் இணைவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம், எங்களை சேர்த்துக்கங்க என்று ஸ்டாலினோட கோரிக்கை வைக்கிறாங்க. திமுகவினுடைய தலைவர்கிட்ட, இன்றைய முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மதிமுக கூட்டணியில் இருக்கிற போது மதிமுகவில் இருந்து அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை நான் கட்சியில் சேர்த்தா அது கூட்டணி தர்மமாகாது. மதிமுக இன்றைக்கு அது வலுவிழந்த இயக்கமாக அது இருக்கலாம், ஆனால் ஒரு கூட்டணி நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது. முரண்பட்டு வருகிறவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பது மூலமாக அவருடைய தனிப்பட்ட வருத்தத்திற்கு நான் ஆளாகக்கூடும், அது நாகரிகமாக இருக்காது. ஒருவேளை மதிமுக வந்து திமுக கூட்டணியில் இல்லாத ஒரு சூழல் இருந்தால் உங்களை சேர்த்துக் கொள்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் அரசியலில் வந்து சேர்த்துக் கொள்வதை பற்றிய பேச்சுக்கு இடம் இல்லைன்னு ஸ்டாலின் சொல்றாரு. இந்த நாகரிகத்தை அமித்ஷா பின்பற்றினாரா? இபிஎஸ் வந்து கூட்டணியில் இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இருக்கிற போது எடப்பாடியோடு முரண்பட்டு வருகிற ஒருவரை சந்திப்பதற்கு எதுக்கு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? இது என்ன கூட்டணி தர்மத்தில் வரும்? அதுக்கு தான் நான் ஸ்டாலினை முன்னுதாரணமா சொல்றேன். இது கூட்டணி தர்மத்திலே வராது. அப்ப தனக்கு வந்து தான் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் நான் வந்து கட்சிக்குள்ள தலைவராக்குவேன், யாரை வேண்டுமானாலும் போட்டி வேட்பாளராக்குவேன், என்ன வேணாலும் செய்வேன். அதனால நான் எடப்பாடி பழனிசாமியை அடக்குவதற்கு அவருடைய சமூகத்தில், அவருடைய கொங்கு பெல்ட்டில், அவருடைய பகுதி சார்ந்த அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதியை நான் தேவைப்பட்டா பயன்படுத்திக் கொள்வதற்கு தயங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இடத்துல பாஜக. இது வந்து அரசியல் நாகரிகமோ பண்பாடோ கிடையாது, ரொம்ப அநாகரிகமான ஒரு அத்துமீறலான போக்கு. சரி சரி, கூட்டணிக்கு போய் வந்து கூட்டணி தர்மத்துக்கு இது பொருந்தாது, அடுக்காது. ஓகே சார், கூட்டணி தர்மத்தை அமித்ஷா பின்பற்றல அப்படின்னு சொல்றாரு. இந்த தர்மத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட ஒற்றை கோரிக்கை. ஏன்னா வந்து அந்த அலைன்ஸ் உருவாகும் பொழுதே வந்து பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, ஓபிஎஸ் டிடிவி அதிமுக உட்கட்சி விவகாரம் அப்படின்னு பேசும்பொழுது அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்றது அமித்ஷா திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அந்த ஒரு நம்பிக்கை தான் ஒரு கூட்டணிக்கு போனார். இப்போ அதுலேயே அமித்ஷா தலையிறாரு, அந்த இடத்துக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துட்டார் அப்படின்னா இனி எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள் என்பது அவருக்கு புரியாமல் இல்லை. இப்போ டிடிவி தினகரன் திடீர்னு நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக திடீர்னு கருத்து சொல்கிறாரு, எங்களை அனுசரித்து போகவில்லை,
ஏற்கனவே கொங்குபட்டிலிருந்து வந்ததுனால அண்ணாமலை எங்களை அனுசரித்து போனார். இவர் நானே முக்குளத்தூர் தான், நானே வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான், எனக்கு அனுசரித்து போக வேண்டிய அவசியம், யாரோடையும் இணங்கி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நடந்துக்கிறாருன்னு அவர் சொல்கிறார். ஆனால் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் நான் நடந்துக்கிறவே இல்லை, இது ஒரு தவறான கருத்து, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அது உண்மை என்ன தெரியுமா, நயினார் நாகேந்திரனுக்காக அது சொல்லலை. கூட்டணியில் எங்களை ஒழுங்கா நடத்தலைங்கிற குற்றச்சாட்டு யாரை நோக்கி சொல்லணும்னா அமித்ஷாவை நோக்கி சொல்லணும், பாஜகவின் தேசிய தலைமையை நோக்கி சொல்லணும். அவங்கள பார்த்து சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவான், வீட்டில் வந்து ஆஃபீஸில் அதிகாரிகிட்ட திட்டு வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி வந்து அடிக்கிறாங்கல்ல, அந்த கேஸ் தான் இவங்க பூராமே. நயினார் நாகேந்திரனை திட்டுவதுங்கிறது நேரடியாக யாரை திட்ட முடியலையோ அவர்களுக்கான குரல் தான். அமித்ஷா திட்டுறதா அப்படின்னு அமித்ஷாவை தாங்க திட்டுறாங்க. பாஜகவின் தேசிய தலைமை எங்களை ஒழுங்கா வழி நடத்தல, எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, எனக்கு மரியாதை கொடுக்கல, எங்களை துக்கடா கட்சியா நடத்த பாக்குறாங்க, என்னை போய் எங்கேயாவது ஒரு ஓரமா உட்காரன்னு சொல்றாங்க, துக்கடா கட்சிக்காரன் பூரா போய் அக்கடான்னு உட்காரன்னு சொல்றது மாதிரி ஒன்று பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டிடிவி தினகரன் சொல்றாருன்னா அது நயினார் நாகேந்திரன் மீதான குற்றச்சாட்டு அல்ல, பாஜகவின் தலைமை மீதான குற்றச்சாட்டு. இல்லையே, தினகரன் தெளிவா சொல்றாரு. அதாவது கூட்டணிக்கு யார் சிஎம் வேட்பாளருங்கிறது வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பேச வேண்டிய சப்ஜெக்ட். அது அமித்ஷா தெளிவா இருக்காரு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் யார் ஒருத்தர் முடிவு பண்ணுவோம், அதிமுக ஒருத்தர்னு சொல்றோம். ஆனா இபிஎஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அமித்ஷா தெளிவா இருக்காரு. ஆனா நயினார் நாகேந்திரன் வந்து முந்திக்கிட்டு வந்து இபிஎஸ் தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து தினகரன் டிஸ்டர்ப் பண்ணாதா சொல்லப்படுது. இல்லைங்க, அதாவது பாஜகவுடைய தேசிய தலைமைங்கிறது எங்கேயோ டெல்லியில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து மத்திய அரசாங்கத்தை ஆட்சி செஞ்சுட்டு சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன் எங்கே அரசியல் பண்ண முடியும்? அவர் திருநெல்வேலிக்குள்ள அரசியல் பண்ணணும், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணணும். தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதிமுகவினுடைய தோள்களில் சவாரி செஞ்சாதான் இந்த சட்டமன்ற உறுப்பினராவது மிஞ்சம். இவர் டிடிவி தினகரன் சொல்றது மாதிரி அமித்ஷாதே முடிவு பண்ணுவார்னு நயினார் நாகேந்திரன் சொன்னார்னா யாருமே அதிகாரத்துக்கு வர போறது இல்லை. நயினார் நாகேந்திரன் எக்ஸ்எம்எல்ஏ ஆயிடுவார், வேற ஒன்றும் கிடையாது. அது அவருக்கு தெரியும். அரசியல்ல நம்ம மறுபடியும் ஒரு பாலைவனத்து பயணத்தை நம்ம மேற்கொள்ள முடியாது, சுடுகாட்டு பயணத்துக்கு போக முடியாது, தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடாதுங்கிறாங்க. அவருடைய அரசியல்ல தெளிவா இருக்கிறார். ஏன்னா சவுடால் விடுறதோ வந்து நான் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்றதோ சபதம் இருக்கிறதோ அண்ணாமலை மாதிரி ஆளுங்க வந்து அரசியல்ல வந்து என்னவா இருந்தாங்க, கடைசியில் தேர்தல் அரசியல்ல தேராத இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி தேர்தல் அரசியல்ல ஒரு ஃபெயிலியர் அரசியல்வாதியாக தொடர்வதற்கு நயினார் நாகேந்திரனுக்கு விருப்பம் கிடையாது. அவர் கள யதார்த்தம் புரிந்து கொண்டு இபிஎஸ் முதலமைச்சராக சொன்னாதே இவர் எம்எல்ஏ ஆக முடியும், இல்லைன்னா எம்எல்ஏ ஆக முடியாது. டிடிவி தினகரன் மாதிரி தெருவா போய் புலம்ப வேண்டிய இடம் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு வந்துடும். அதனால அவருடைய பாதுகாப்பை கருதி, அவருடைய அரசியலுடைய எதிர்காலத்தை கருதி அவங்க பொறுப்போடு பேசணும். ரைட், ஓகே சார். இப்போ நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இப்போ இந்த இடத்துக்கு அமித்ஷா வரக்கூடாது அப்படிங்கிறதான் இபிஎஸோட நிபந்தனையாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். அமித்ஷா உள்கட்சி உரத்தை தலையிறாரு, செங்கோட்டையன் மறுபடியும் பயன்படுத்தாரு அப்படின்னும் போது இபிஎஸ் என்ன அவரோட நகர்வு என்ன? இபிஎஸ் பார்ப்பார், பொறுத்து பார்ப்பாரு. இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியோட அதிருப்தி இருக்கிறவர்கள் எல்லாரையுமே ஓர் அணியில் சேர்ப்பதற்கு ஒரு முயற்சி நடக்குது. அது சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தென் மாவட்டத்தில் மதுரை மாதிரியான ஒரு மாநகரத்தில் ஒரு பெரிய மாநாடு போவதற்கு, ஒரு மாநாடு நடத்துவதற்கான ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி ஒரு முயற்சி அவங்க முன்னெடுத்து முதல்வர் வேட்பாளரை நாங்கள் அறிவிப்போங்கிற குரலை வந்து மீண்டும் சொன்னார்கள்னா பாஜக அதிமுக கூட்டணி வெடித்து விடும், பிளவு அரசியலுக்கு ஆளாயிரும். மீண்டும் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவார். இப்போ வரையும் ஆல்ரெடி அவருடைய இபிஎஸோட இமேஜை டச் பண்ண மாதிரி தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ இனிமேல் அவங்க சீண்டி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்து எடப்பாடி பழனிசாமி சீண்டப்படுகிறாரு. அவர் பொறுமையா இருந்துகிட்டே இருப்பாரு. கடைசி நேரத்துல இந்த குரல் வலுவடைந்தால் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவருடைய நோக்கம் என்னன்னா, அவர்கள் அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் அவங்க வேலை செய்யல. தங்களுடைய இருப்பை உறுதி செய்யணும். எங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு, எங்களுடைய கட்சியின் ஆதரவாளர்களுக்கு சீட்டு வழங்கணும், எங்களை வந்து அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பை தரணும். அப்படி இல்லாம எடப்பாடி மட்டும்தான் எங்களுடைய கவனம் அப்படின்னா, எங்களை நீங்கள் வந்து ஒரு பொருட்டாக கருதலைன்னா உங்க கூட்டணியில இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை சொல்வதற்காக ஒரு அணியை அவர்கள் உருவாக்க பார்க்குறாங்க. அதுக்காக தான் அவர் டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, ஏன் விஜய் மாதிரியான ஒருத்தரோட கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பேர வலிமை கூட்டுறதான். நாங்கள் நினைச்சோம்னா விஜயை வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு வந்துடுவோம், ஒரு மூன்றாவது அணி வலிமையான அணியாக்கி ரெண்டாவது அணியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவை பலவீனப்படுத்திடுவோம், பின்னுக்கு தள்ளுவதற்கு நாங்கள் இரண்டாவது அணியாக நாங்கள் மாறிடுவோம், உங்களை பின்னுக்கு தள்ளுவதற்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது என்று எச்சரிக்கை விடுக்கிறார் அவர். அதனுடைய ஒரு கருத்து தான்
விஜய் போன்றவரோடு கூட்டணி போவதற்கு. அது வந்து மிரட்டலுக்காக சொல்றாரு. உண்மையிலே அவருடைய நோக்கம் வந்து விஜயோட போறது கிடையாது. பேர வலிமையை கூட்டுவதற்கு விஜயை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது தங்களுக்கான அங்கீகாரத்தை, தங்களுக்கான அரசியலை நிலைநிறுத்தணும்னு அவர் விருப்பப்படுறாரு. சரி, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இதுவரையும் தமிழக அரசியல் களம் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா, என்டிஏ அணி உருவாயிடுச்சு. ஸோ வந்து இப்போ என்டிஏ அணியில் வந்து அதிமுக, பாஜக இருக்குது. இது கூட இப்போ தேமுதிக, பாமக மற்ற சின்ன சின்ன கட்சிகள் இணைச்சு திமுக நிகரான ஒரு கூட்டணி வலிமை இருக்குது, சரியான மாற்று அணி அப்படின்னு தான் களம் பேசப்படும். அப்படி தான் அரசியல் களம் நகரம் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இது இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, திரும்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக அரசியல் எப்படி போச்சோ, அதிமுக உட்கட்சி விவகாரம், ஓபிஎஸ் வெளியே போகிறது, தினகரன் வெளியே போகிறது, இந்த மாதிரியான இடத்துக்கு திரும்ப திரும்ப இந்த சப்ஜெக்ட் போகுது. அதுவும் எலெக்ஷனுக்கு இன்னும் 7 மாதம் தான் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் மறுபடியும் இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா, சப்ஜெக்ட் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வருது அப்படின்னா, ஏன் பாஜக இந்த விஷயத்தை இப்படி கொண்டு போகுது? வெற்றி பெறுவதை நோக்கி, திமுக வீழ்த்துவதை நோக்கி அரசியலை கொண்டு போகாம இந்த உள்விவகாரத்தில் ஏன் வந்து திரும்ப திரும்ப வந்து தலையிடுறாங்க? இல்ல, பாஜகவுடைய நோக்கம் வந்து என்னன்னா, அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது அல்ல. அதிமுக இடத்தை நகர்த்தி வைத்து விட்டு அந்த இடத்துக்கு தாங்கள் வந்து சேர வேண்டும் என்பதற்கான அரசியலை தான் அவர் நினைக்கிறாங்க. திமுகவுக்கு நேர் எதிரான ஒரு இணையான சக்தியாக அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் தலைமை நாங்க தான், எங்க லீடர்ஷிப்ல தான் அது நடக்குது, எங்களுடைய தலைமையின் கீழ் தான் இந்த கூட்டணி இயங்குகிறது என்று சொல்வதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி பின்னுக்கு தள்ளுகிற வேலையை பாஜக செய்கிறது. அதை வெளிப்படையா வந்து அறிவிச்சா அவர் கோச்சிட்டு போயிடுவாரு, விலகி போயிடுவாருங்கிறதுக்காக தான் சென்னை செய்தியாளர்கள் சந்திப்புல அமித்ஷா என்ன சொன்னாரு, அதிமுகவின் உள் விவகாரங்கள்ல, உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம்னு சொன்னார். ஏற்கனவே போதுமான அளவுக்கு தலையிட்டுட்டோங்கிறது அதுக்கு அர்த்தம். தலையிட மாட்டோம்னா என்ன அர்த்தம்? நாங்க தலைவாசல் வழியா நாங்க தலையிட மாட்டோம், கொள்ளவாசல் வழியா தலையிடணும்னா உன் பங்காளியை விட்டு நான் உன்னை அடிக்க விடுவேங்கிறது தான். இனி எதிரியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப யாரெல்லாம் முரண்பட்டு இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஒரு கருவியாக மாற்றி எடப்பாடி பழனிசாமியை ஒரு டம்மி பீஸா மாத்தணுங்கிறது அவனுடைய நோக்கம் இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆளுக்கு ஆளு நான் தான் தலைவர், செங்கோட்டையன் தான் தலைவர், டிடிவி தான் தலைவர், சசிகலா தான் பொதுச் செயலாளர், ஓபிஎஸ் தான் வந்து முன்னாள் முதலமைச்சர், அம்மாவுக்கு தீவிர விசுவாசி என்று ஆளாளுக்கு கிளம்புறதன் மூலமாக அந்த இடத்தை நோக்கி பாஜக காய் நகர்த்துவதற்கு விருப்பப்படுறாங்க. பாஜக தான் ஒரு வலிமையான சக்தி, எங்களுக்கு கீழே இருந்தால் தான் நீங்கள் இருக்க முடியும், இல்லாட்டா உங்கள் கட்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடும், நீ வெளியில் இருக்கணுமா ஜெயிலில் இருக்கணுமாங்கிறத நான் விசாரணை அமைப்பின் மூலமாக நான் தீர்மானிப்பேன் என்பதற்கான ஒரு திட்டமிடல் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனால பாஜக அதிமுகவை ஒழித்து கட்டிவிட்டு அந்த இடத்திற்கு தான் வர விரும்புகிற காரணத்தினாலதான் இந்த பிளவு அரசியலை உருவாக்கியது மட்டுமில்லாம இந்த தீல மறுபடியும் எண்ணெயை ஊற்றி எரிய வைக்கிறாங்க. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி தெரியாத ஆள் கிடையாது. எஸ், அதான் நான் கேட்குறேன். இப்போ ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்ன்றது ஒரு கணக்கு போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி தெரியாத அரசியல் அவங்க செய்யலை, அவருக்கு தெரிஞ்ச அரசியலாம் செய்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு டீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ எதை நோக்கி நகர்வாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவர் நகரவே மாட்டார்ன்றது பாஜக முடிவு பண்ணிட்டாங்களா? இல்லை, நகரவே மாட்டார் என்பது அல்ல, நகர்ந்தால் கூட கடைசி நேரத்தில் நம்பகத்தன்மைக்கு உரியவராக இருக்க மாட்டார்ல. திடீர்னு கூட்டணிக்கு போறாரு, திடீர்னு விலகுறாரு அப்படின்னா அவருக்கும் அது பின்னடைவா தானே மாறும். இபிஎஸ்க்கு பின்னடைவா தானே மாறும். அப்ப நீங்க வாக்காளர்கள் மத்தியில என்னையா இருந்தாலும் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து பிஜேபி கூட்டணி வேணாங்கிறாரு, அப்புறம் மறுபடியும் கூட்டணியில சேரலாங்கிறாரு, ஒரு ஸ்டெடி மைண்டா அவர் இல்லை. நீங்க அரசியல்ல திடீர் முடிவெடுத்தவர்கள் இருக்காங்கல்ல, கடந்த காலத்தில் வைகோ போன்றவர்கள்லாம் அணி திடீர்னு மாறுவாங்க, ராமதாஸ் போன்றவர்கள் அணி மாறுவாங்க. இப்படி அணி மாறுகிறவர்களுடைய அரசியல் என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய பின்னடைவுக்கு போயிடும். அதனால எடப்பாடியினுடைய ஆளுமையை வீழ்த்துவதற்கு, எடப்பாடியின் தலைமையை வீழ்த்துவதற்கு பாஜக விருப்பப்படுகிறது. அப்படி கடைசி நேரத்தில் போனா கூட ஒரு மாற்று ஏற்பாட்டை நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ஒரு முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. அதனால அவங்கள பொறுத்தவரையில இது ஒரு பரிசோதனை களம் தான். அவங்களுக்கு உறுதியாக தெரியும் திமுகவை வந்து இப்போ உடனடியாக வீழ்த்தி விட முடியாது, ஏன்னா எந்த கூட்டணியும் வலிமையான கூட்டணியாக இல்லை, அதனால அது வந்து ரொம்ப சிரமமான விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 2வது இடத்தை பிடிப்பதற்கான கடும் போட்டியில் பாஜக முன்னிலைக்கு வருவதற்கு விருப்பப்படுகிறது. சார், அந்த இடத்துல வந்து இப்போ விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது 2வது இடத்துக்கு. அப்போ வந்து ஆல்ரெடி வந்து இந்த விஷயத்தை செய்கிறது மூலமாக பாஜக என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியாதுல்ல, அவங்க அந்த இடத்துக்கு வர முடியாது. விஜய் வருவதற்கு கூட்டணி வலிமை இருந்தால் தான் 2வது இடத்துக்கு வர முடியும். இந்த விஜயை பொறுத்தவரையில இந்த முறை யாரும் கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியங்கள் நடைமுறையில் இல்லை. என்ன காரணம்னா, சிறு கட்சிகளை போய் சேர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு பகுதி சார்ந்த கட்சி வந்து விஜய் ஆதரிக்குன்னு வச்சுங்களேன், சிறு கட்சிகள்கிட்ட என்ன சிரமம் இருக்கும்னா, நான் வேட்பாளரை நிறுத்துறேன், வேலை செய்யறதுக்கெல்லாம் என்கிட்ட ஆள் இருக்கு, செலவு பண்ணுவீங்களா அப்படி கேட்பான். இந்த மாதிரி கட்சியில் செலவு பண்ண மாட்டாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி மட்டும்தான் பணம் வந்து கரை புரண்டு ஓடும், வாக்காளர் வரைக்கும் போய் பணம் சேரும்.
நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் செலவழிக்கிறானோ அவனுக்கு சீட்டை கொடுத்து அவன் முன்னாடி எல்லாரும் போங்கன்னு சொல்லுவாங்க. செலவு பண்ணுற இடத்துல விஜயுடைய கட்சிக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப குறையும். தனிப்பட்ட முறையில் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறவன், தொழிலதிபராக இருக்கிறவங்க, அவங்க வேட்பாளராக நிறுத்தி தன்னைத்தானே வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுவாங்க. புதிதாக வரக்கூடியவர்களுக்கு வந்து செலவு பண்ணுவாங்களா, ஆதரிப்பவர்களுக்கு செலவு பண்ணுவாங்களான்னா செய்ய மாட்டாங்க. அப்போ எனக்கு தெரிந்த வரைக்கும் விஜய் வந்து கைப்பொருளை வந்து யாருக்கும் கொடுத்து பழக்கப்படாதவர். அவர் யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டார். அந்த மனநிலை கொண்டிருக்கக்கூடிய விஜய் வந்து தேர்தல் அரசியலை எதிர்கொள்ளவே முடியாது என்பது என்னுடைய கருத்து. பெரிய பின்னடைவை நோக்கி விஜய் செல்வார். அதனால கூட்டணி சார்ந்து எதுவுமே பெரிய அளவில் வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சி வந்து அவரை நோக்கி வருதுன்னு வச்சுங்க, அவங்க 10 வேட்பாளர்னா 10 வேட்பாளரையும் பராமரிக்கக்கூடிய, தேர்தல் செலவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வலிமையான சக்தி அவங்க இருந்தாங்கன்னு வச்சுங்க, இப்பயே விஜய்னால பல கூட்டணி உடைய முடியும், வந்துருவாங்க. ஆனால் செலவு பண்ண மாட்டார் அவர். அதனால நிச்சயமாக அது நடக்காது, கரை சேராது. இப்போ இனிமே இந்த மாதிரியான பிரச்சனையை நோக்கி போகும்பொழுது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உடைப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத இல்லை, என்னுடைய கருத்து கணிப்பு என்னன்னா, தேர்தல் நெருக்கத்திலே அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஒரு முறை உடையும். அதற்கான தொடக்கம் செங்கோட்டையனில் இருந்து தொடங்குகிறது, டிடிவி தினகரன் கழகத்திலிருந்து தொடங்குகிறது. இவர்களையெல்லாம் வைத்து கொண்டு ஒரு அணி அரசியலை இரண்டு பக்கமுமே, அது தொட்டிலையும் ஆட்டி விடுவேன் பிள்ளையும் கிளி விடுவேண்ட மாதிரியே இரட்டை வேடத்திலே வந்து பாஜக நடிக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இதை தொடர்ந்து அனுமதிப்பாரா? அதிமுக தொண்டர்கள் ஏற்பார்களா? கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏற்பார்களானா? விசாரணை வளையத்துக்கு அச்சப்பட்டு கொஞ்ச காலம் போவது போல பாவனை காட்டிவிட்டு கடைசியில் கவுத்து விடுறதுக்கான வேலையை செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயங்க மாட்டார். அவருடைய கடந்த கால அரசியல் வரலாறு, அவரை உருவாக்கியவர்களை அத்தனை பேரையுமே உருக்குலை செஞ்சிருக்காரு. அவருடைய தொடக்கம் தான் செங்கோட்டையன் தான் அவருக்கு அரசியல் தொடக்கம், பகுதிசார் அரசியலில். அவர் முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்கும் வந்ததுக்கு, முதலமைச்சராக வந்தது வரைக்கும் சசிகலா, யாரையுமே அவர் விட்டு வச்சதில்லை. அதனால யாரெல்லாம் வந்து அவருக்கு வந்து தொடங்குகிறார்களோ அவர்களுடைய முடிவை அவர் செய்யாம விட மாட்டாரு. வரத்தை கொடுத்தா சிவனே தவிச்சான்னு சொன்னது மாதிரி தலையில கை வைக்காம விடவே மாட்டாரு. அதை நோக்கி தான் பாஜகவே நகர்த்துது. பாஜகவுக்கு அவர் விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சாலும் பாஜக அவரை விடாது. மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லைங்கிற மாதிரி பாஜகவுடைய தேசிய தலைமை இவரை உழுக்குல அவர் பாஜக கூட்டணிலிருந்து வெடிச்சு வெளியே வரணும். ஓகே சார், ஒரு சீரியஸான இடத்தை நோக்கி அதிமுகவுடைய அந்த உட்கட்சி விவகாரமும், பிறகு என்டி அலையன்ஸோட உட்கட்சி சப்ஜெக்ட்ஸும், கூட்டணியோட உட்கட்சி சப்ஜெக்ட்ஸும் நடந்து போயிட்டு இருக்கு. அடுத்த கட்ட நகரம் எதை நோக்கிக்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி.